எங்க ஊர்ல பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில எழுந்து அடுப்புல அப்படியே வெந்நீர் போட்டுட்டு, காலையில எல்லாம் கடகடன்னு குளிச்சுருவாங்க. தெரு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. 9 மணிக்கு தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. ஸோ 9 மணிக்கு அப்படியே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெளியில அடுப்பு வெட்டி, அங்க தான் பொங்கல் வைப்போம். ஸோ 2 பாத்திரம் எடுத்து வைக்குவாங்க பொங்கலுக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கொம்பு எல்லாமே கட்டி ரெடி பண்ணிட்டாங்க மாமியார். அதுக்கப்புறம் புதுசா அறுவடை பண்ண அரிசி இருக்கும் இல்லையா? தை மாசம். அந்த அரிசியில தான் வந்து பொங்கல் வைப்போம். ஸோ பால் கறந்து அப்படியே அதில ஊத்தி, அப்படியே வாசல்லயே வச்சு நாங்க வெயிட் பண்ணுவோம். பொங்கல் பொங்குற வரைக்கும். பொங்கல் பொங்கும்போது எல்லாருமே "பொங்கலோ பொங்கல்" அப்படின்னு சொல்லுவோம். கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு ஜாலியா தெரு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருந்தாருங்க. ஒலை கொதிச்சதுக்கு அப்புறம் மாமியார் பார்த்தீங்கன்னா, அரிசி போட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படியே பால் ஊத்தி பொங்க வேண்டியதாங்க. பொங்கல் பொங்கிடுச்சு. அப்படியே நாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு, பொங்கல் தான் இன்னைக்கு சாப்பாடு 3 வேளையுமே. கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப போர் அடிச்சதுங்க. எல்லாருமே அப்படியே வயலுக்கு கிளம்பிட்டோம். சரி கதிர்குட்டிக்கு அங்கேயே போய் லஞ்ச் ஊட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து டப்பால போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அவனுக்குமே ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படியே மோட்டர் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஜாலியா குளிக்க வச்சேன். வரப்புல கொஞ்ச நேரம் நடக்க விட்டாங்க. சென்னையில பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருப்பான். ஸோ இந்த மாரி ஸ்டெப்ஸ் இந்த மாரிலாம் ஏற தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நடக்க தெரியல. கொஞ்சமா அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல வந்துட்டோம். தேங்க் யூ.